பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 126 அதிகாரம் 1வது வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவரே, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவர். இந்த அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அவன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். உபாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு நம்மளை பின்தொடர்கிறது. இந்த சிறையிருப்பினால நாம் என்ன செய்கிறோம்? ஒரு விடுதலை இல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, சில நேரத்தில் நாம் சொல்கிறோம் பாருங்க, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்பும் பொழுது வேதம் சொல்லுதுங்க, யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் இன்னைக்கு திருப்புவேன், மறுபடியும் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிறையிருப்பு நீங்குவதற்கு நான் என்ன செய்யணும்? வேதத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யோபு சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது அவனுடைய வாழ்க்கையில் அவன் சிறையிருப்பில் தான் இருக்கிறான். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? அவன் இன்னொருவனுக்காக ஜெபிக்கும் பொழுது இவன் சிறையிருப்பு மாற்றப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்புக்குள்ளே இருந்தாலே நம்மளால் ஜெபிக்க முடியலை. ஆனால் அவன் இன்னொருவனுக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். மாற்றினது மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய வாழ்க்கையில் முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இதை கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஜெபம் பண்ணுங்க. சிறையிருப்பு கட்டாயம் மாறும். சிறையிருப்பு மாறுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய முன் இருந்த நிலையை விட உங்களுடைய சிறையிருப்பிற்கு பின் வருகிற நிலை முற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். 2வது சங்கீதம் 123:1 வாசித்தீங்கன்னா, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு நாம் சிறையிருப்பு அப்படின்னு வந்துட்டாலே, சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருடைய உதவியை தேடுவாங்க, இன்னொருவருடைய உதவியை நாடும் இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான்,
பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய ஒத்தாசை அவரிடத்திலிருந்து தான் வரும். அதனால தான் அவர் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். அன்பானவர்களே, உங்களுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். இன்னைக்கு நோக்கி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு களிப்பும் சந்தோஷத்தையும் நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கு பரலோகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றும். சந்தோஷமும் களிப்பும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.